இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டில் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம மெயினாக பார்க்குறது இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் மெயினாக நமக்கு தரக்கூடிய இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா பக் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இந்த பக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த காலத்திலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1947 வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஹார்வர்ட் மார்க் 2 அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரூம் சைஸுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலேஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி தான் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலேஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி கால்குலேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதில் ஒரு நாள் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னா ஏதோ இன்கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க அந்த மிஷினில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துட்ருக்கும் போது இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இந்த ரிலே பேனலில் வந்து ஒரு ரிலே பேனலில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு மோத் வந்து அதில் மாட்டிகிட்டு இருக்கிறது அவங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. இந்த மோத் அப்படிங்கிறது இதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருந்ததுனால அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை பத்திரமா அப்படியே வந்து கையில் எடுத்தாங்க. அந்த மிஷின் வந்து எந்த ஒரு ஃபெயிலியரும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. இது வந்து இதில் மாட்டிகிட்டு இருந்ததுனால அந்த மிஷினுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு சான்சஸ் இருந்ததுனால அதை பத்திரமா அப்படியே கையில் எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுடைய இன்ஜினியரிங் லாக் புக்கில் வந்து டேப் பண்ணி ஒட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் கேஸ் ஆஃப் பக் பீயிங் ஃபவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நான் காட்டக்கூடிய இந்த இதில் தான் அவங்க வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்னாச்சு அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்டோரியாக வந்து மாற ஆரம்பிச்சுது. இந்த பக் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பற்றி பேசும்போது இந்த ஃபேமஸ் ஸ்டோரி வந்து வேர்ல்டு வைடாகவே வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுது.